ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தாவரங்களை பற்றி பார்க்கலாம் குட்டீஸ். இந்த வீடியோவில் தாவரங்களை பற்றி பார்க்கலாமா குட்டீஸ்? தாவரங்களில் மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கும். அதில் எல்லாத்தையும் பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பேர் புல். புல் பார்த்துருப்பீங்கல்ல, கீழே தரையில் நிறைய கிடக்கும். புல் இது பேர் தான் புல். இதுக்கு பேர் என்ன? புல். இது இந்த செடிக்கு பேர் சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளி சொல்லுங்க. சப்பாத்தி கள்ளி. இது செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி பெரும்பாலும் நம்ம வீட்டுகளில் இந்த செடி இருக்கும். செம்பருத்தி செடி. இந்த செடிக்கு பேர் ரோஜா செடி. ரோஜா செடி. ரோஜா பூ எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா குட்டீஸ்? பிடிக்கும்ல? ரோஜா செடி சொல்லுங்க. ரோஜா செடி. இது திராட்சை கொடி. திராட்சை கொடி பாருங்க. திராட்சை கொடியாக தான் காய்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரை கொடி. பேர் தாமரை கொடி. தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் தாமரை. இது அவரை கொடி. அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதோட கொடி தான் அவரை கொடி. இந்த கொடி பேர் என்ன? அவரை கொடி. அடுத்து பார்த்தீங்கன்னா அள்ளிக்கொடி. அள்ளிக்கொடியும் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். குளத்துல பார்க்கலாம் நீங்கள். அள்ளிக்கொடி பூ தாமரை மாதிரியே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சின்ன பூவாக இருக்கும். தாமரை மாதிரி கொஞ்சம் பெரிய பூவாக இருக்காது. தாமரை பூ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இது அள்ளிப்பூ கொஞ்சம் தாமரையோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அள்ளிக்கொடி. அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி செடி. துளசி செடி வீட்லேயும் வளர்க்கலாம். அதாவது நடுமுத்தத்தில் சில வீட்டுகளில் வளர்ப்பாங்க. ரொம்ப மூலிகை செடி துளசி செடி. இந்த செடிக்கு பேர் என்ன? துளசி செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆலமரம். ஆலமரம் எப்படி இருக்கும்? கொடி கொடியாக இருக்கும். ஆலமரம் பெரிய நல்ல கிராமங்களில் ஆலமரம் நிறையா நிற்கும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மரமாவது நிற்கும் எப்படியாவது. இதற்கு பேர் தான் ஆலமரம். கிளையாக தனியாக வெடித்து மண்ணில் ஜாயிண்டாக இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஆலமரம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை மரம். வாழை மரத்தில் என்ன காய்க்கும்? வாழைப்பழம் காய்க்கும் இல்லையா? வாழை இலையில் நம்ம சாப்பிட்லாம். வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். அடுத்து இதுக்கு பேர் பாக்கு மரம். பாக்கு மரம். இந்த மரத்துக்கு பேர் பனை மரம். பனை மரம். பனை மரம். இந்த மரத்துக்கு பேர் என்ன? பனை மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பலாமரம். பலாமரம் பாருங்க எப்படி காய்ச்சி கிழிச்சு கிடக்கு. மரத்தில் அப்படியே கொசன்னு காய்ச்சி கிடக்கு. பலாமரம். இந்த மரத்துக்கு பேர் என்ன? பலாமரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம். இந்த மரத்துக்கு பேர் என்ன? பப்பாளி மரம். பப்பாளி மரம். பப்பாளி பழம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மரம். அடுத்து இந்த மரத்துக்கு பேர் மாமரம். மாம்பழம் நல்லா சாப்பிடுவோம் இல்லையா? மாம்பழம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமரம். இந்த மரத்துலேருந்து தான் மாம்பழம் காய்க்குது. நம்ம கோடை காலங்களில் வாங்கி சாப்பிடுவோம். சரியா குட்டீஸ்? அடுத்து பார்த்திங்கன்னா இது அரச மரம். அரச மரம் கம்மாய் கரையில் தான் அதிகமாக இருக்கும். அரச மரத்தில் யார் இருப்பார்?
நம்ம பிள்ளையார் உட்காந்துருப்பாரு அரச மரத்தடியில். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம். வேப்ப மரம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கும். வேப்ப மரம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தான் பார்ப்பீங்களே, உங்கள் வீட்டு வாசலில் கூட நிற்கும். அவ்வளோதான் குட்டீஸ். தாவரங்களில் செடி, கொடி, மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.